இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. இதய கண்மலை நீதானையா, சூரிய பங்கம் நீதானையா. இதய கண்மலை நீதானையா, சூரிய பங்கம் நீதானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் 11:8. ரோமர் 11:8. ஜெபம். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த இரவு வேளை எங்களுக்காக கொடுத்ததுக்கான கோடானி கொடை ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இந்த வசத்தின் மூலமாக நீர் பேசும், அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். கர்த்தாவே, இந்த ஜனம் உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட திரும்பும்படி நீரே உதவி செய்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நான் சாட்சி சொல்லிவிட்டு மெசேஜ்குள்ளே போயிடுறேன். கொஞ்சம் குயிக்காக சொல்லிடுறேன். கொஞ்சம் பேர் என் சாட்சியை கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவை மெசேஜ் கொடுக்கும்போதும் என் சாட்சியை சொல்லாமல் நான் மெசேஜை எடுத்ததில்லை. இப்போ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோட முன்னாடி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தேன். எப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு பையன் சர்ச்சுக்கு போகாமல் அடம் பிடிச்சிக்கிட்டு, போனாலும் ஒரு விருப்பமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியது, இதை மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸை தான் முன்னாடி பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு 13-14 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தேன். கடவுள் இப்படிப்பட்ட ஆளை தான் தேர்ந்தெடுப்பார், இப்படிப்பட்ட ஆளை தான் பிடிச்சி இழுத்து உள்ளே உட்கார வச்சுறார். அல்லேலூயா. நல்லா தான் போயிட்டு இருந்தது வாழ்க்கை. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, ஒரு ஃபுட் அப்செட் ஆச்சு. ஒரு கசனோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ஒரு ஸ்டமக் அப்செட் ஆகி ஒரு மாதிரி ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் நான் கொஞ்சம் ஒரு ஸ்டமக் பெயின் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அடுத்த நாள் பயங்கரமாக இருந்தது. வலினா அப்படி வலி, நீங்கள் முட்டி போட்டு நீங்கள் முன்னாடி குனிஞ்சிங்கன்னா தான் அந்த வலியே போகும், அப்படி இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு வீட்டில் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, கட்டாயம் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம், வெயிட் பண்ண வேண்டாம். அப்போது நாங்கள் தாம்பரத்தில் இருந்தோம், சென்னையில் இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். ஒரு டாக்டர் டயக்னைஸ் எப்படி பண்ணாருன்னு தெரில. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார், பெயின் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணார். இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ½ அன் ஹவர்லேயே போயிடுச்சு. பெயின் இல்லாமல் நானும் வீட்டுக்கு சந்தோஷமாக, சரி முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஓகே நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சிச்சு. அந்த இன்ஜெக்ஷனோட பவர் இருக்கிற வரைக்கும் பெயினே இல்லை. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷனோட அந்த இது போனதுக்கப்புறம் நல்லா திருப்பி பயங்கரமாக அதோட டபுள் மடங்காக பெயின் இருந்தது.
அப்போ யோசித்தேன், ஐயோ அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போனேன். ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் போனேன். அப்போ திருப்பியும் அதே இன்ஜெக்ஷன் தான் அவர் கொடுத்தாரு. அப்போ ஸ்கேன்லாம் கொஞ்சம் எழுதி கொடுத்தாரு, நீங்கள் போய் எம்ஆர்ஐ ஸ்கேனு என்னென்ன ஸ்கேன் இருக்கோ அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு. சரிடா சரியாக போச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி ஸ்கேன் எடுக்க. இவ்வளோ தனியாக நான் மட்டும் தான் போயிருக்கேன், வீட்டிலேருந்து யாரும் வரல. நான் வேண்டாம், நானே 2 வீலர் ஓட்டிகிட்டு போயிட்டு ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிட்னி ஸ்டோன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்புறம் ஸ்கேனில் பார்த்தா அப்படி ஒன்றுமே காணோம். திருப்பி இன்னொரு ஸ்கேன் எடுங்கன்னாங்க, அதுலேயும் ஒன்றுமே இல்லை. என்னடா ஆனால் வயிறு வலி மட்டும் சரியாகவே ஆக மாட்டேங்குது, பின்னாடி பேக் பெயின் வேறு செம்மையாக இருந்தது. அப்புறம் அன்னைக்கு திருப்பி இன்ஜெக்ஷன் போட்டனால பெயின் இல்லை. அப்புறம் லேட் ஈவினிங்கில் ஒரு 9:30 10 o'clock இருக்கும், என் நினைவு சரியாக இருந்தா. அப்போ என்னாச்சு, பயங்கர பெயின் வந்து இதுக்கு மேலே முடியவே இல்லை. சரி கட்டாயம் வேறு ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல் போயிடும்னு ராமச்சந்திரா போயிட்டோம். தம்பி அப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு 9:30க்கு வந்தான். வந்தோடனே கார் எடுத்துகிட்டு கிளம்புனதோடு சரி, உள்ளே போய் அட்மிட் ஆக போகிறேன். ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. செம பெயின், எல்லாம் நடக்கவே முடியல. அப்போ உள்ளே போகும்போது நினச்சேன், சரி இதுதான் நம்மளோட கடைசி இதாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ டாக்டர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, தம்பி நீங்கள் ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா சொல்லிவிடுங்க, ட்ரிங்க்ஸு இல்லை வேறு ஏதாவது பழக்கம் இருந்தால் சொல்லிவிடுங்க, எப்படி நாங்கள் ப்ளட் டெஸ்ட்டை கண்டுபிடிச்சிருவோம். நாங்கள் நிஜமாகவே டாக்டர் நான் எதுவுமே சாப்பிடல, வேணால் நீங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணியே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். உள்ளே போகும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, ஒரு 48 ஹவர்ஸ்க்கு எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது, பிழைக்கிற இது கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ ஸ்ட்ரெச்சரில் இருக்கும்போதே சலைன் கொடுத்துட்டாங்க, மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐசியூவில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 நாள் சுயநிலையவே இல்லாமல் இருந்தேன். 2.5 நாள் என்ன நடந்துச்சுன்னு தெரில. என் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி இருந்திருக்காங்க, வெறும் ஒரு இன்னர் மட்டும் போட்டிருந்திருக்கேன், ஒரு கவுன் போட்டிருந்துருக்காங்க, பேக் ஓப்பனில் விட்டுருந்துருக்காங்க. 2.5 நாள் வெளியே என்ன நடந்துச்சுன்னு தெரில, உள்ளே எங்கே இருந்தேன்னு எனக்கும் தெரில. கரெக்டாக ஒரு 2.5 நாள் முடிஞ்சு ஒரு மதியானம் இருக்கும், ஒரு 3 மணி இருக்கும். அப்போ சரியான தூக்கம். நான் ஏன்னா ஃபுல்லாக செடேஷன்லேயே வச்சுருந்தாங்க, ஃபுல்லாக ட்ரிப்ஸு, சாப்பாடே இல்லை, ஃபுல்லாக ட்ரிப்ஸ் தான் போயிட்டு இருந்தது 2.5 நாளும். ஒரு 2:45 3 o'clock இருக்கும். அப்போது திடீர்னு ஒரு கை கீழே படுத்துட்டு காலை இப்படி தூக்குனாங்க, எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்படியே முழிச்சவன் தான். அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், இனிமேல் எது ஆனாலும் ஆண்டவர் விட்டு நம்ம விலகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவு எடுத்தவன் தான். அன்னையிலேருந்து ரெகுலராக சர்ச் யார் போகிறாங்களோ இல்லையோ நான் ஆளாக கிளம்பி போயிடுவேன். ஸோ ஆண்டவர் இப்படி ஒரு ஆளை தொட்டிருக்கார். டாக்டர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் எந்த கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிங்கன்னு தெரில, உங்கள் பையன் காப்பாற்றிருப்பாமான்னு எங்களுக்கே டவுட்டு தான், உங்கள் பையன் பொழைச்சி வந்தது நீங்கள் ப்ரேயர் பண்ணதில் தான் இருக்குன்னாங்க எங்கள் அப்பா அம்மா கிட்ட. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆளையை மாற்றுறதுனால ஆண்டவர் வந்து உங்களையும் மாற்ற வல்லவராக இருக்கார். ஜீவனுள்ள ஆண்டவராக இவ்வளோ வருஷமும் 2000 வருஷம் கழிச்சும் இன்றைக்கும் நம்ம இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவர் உதவி இருக்கார். அதுக்கான ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் சத்தமாக, அல்லேலூயா. ஸோ ஒரு ஞானஸ்தானம் பெறும்போது நம்மளுக்கு எப்படி இன்னொரு பார்ன் அகெயின் சொல்கிறோமோ, ஒரு இன்னொரு பிறவி எப்படி வருதோ, சாரி சார்ஜ் இருக்கு அங்கே. ஸோ அதை மாதிரி ஞானஸ்தானம் பெறும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம எப்படி பிரவேசிக்கிறோமோ, அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை தொடும்போதும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம். அந்த வாழ்க்கையை எப்படி தக்க வச்சுக்கொள்வது, கடவுளோடு நம்ம எப்படி ஒன்றித்து இருக்கிறது. ரோமன் 11:8 வாசம் அது இப்போ கண்ணு நம்மளுக்கு தெரியுது, நம்ம பார்க்குறோம், விஷுவலாக பார்க்குறோம், இந்த கலர் ட்ரெஸ்ஸு, அவங்க அண்ணன் பேசுகிறாங்க, நம்ம காது கேட்குது. ஆனால் கடவுள்கிட்ட நம்ம இருக்கும்போது கடவுள் எவ்வளோ தான் நம்ம காதில் சொன்னாலும் நம்மளுக்கு கேட்குறதே இல்லை கேட்குறதில்ல, அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம கிடியோன் வாழ்க்கையை பார்த்தோம்னாலும் அப்படி தான், கடவுளே சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். இப்படி இருக்கணும், புல்லில் தண்ணி இருக்கணும், மூடி இருந்தால் கீழே எப்படி இருக்கணும். நம்ம என்டையர் லைஃப் ஜேர்னியுமே அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னா, கடவுள் நம்மளை சோதிக்கல, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ பார் கடவுளே சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம்.
நீங்கள் எனக்கு அது செய்வீங்களா, நீங்கள் எனக்கு அது தருவீங்களா. ஒரு கடவுள்கிட்ட ஒரு டீல் பேசுகிறோம் எப்போவுமே, எதுக்கெடுத்தாலும். இப்போ குடும்ப வாழ்க்கையும் சரி, இல்லை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இது தந்துடுங்க, அப்போ நான் உங்களுக்கு ஏதாவது தரேன். அப்படியெல்லாம் நம்ம கடவுள் நம்மளுக்கு தந்தார்னா அப்போ கடவுள் எவ்வளோ சுயநலமாக இருப்பார். நானும் அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மளோட ஜீவனுள்ள ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா எல்லாமே தந்துடுவார். அவருக்காக நம்மளுக்காக உயிரே தந்திருக்கார். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் இருந்தாலும் நான் உனக்கு கூட இருப்பேன்ப்பா, கடைசி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கூட இருப்பேன் அப்படி சொன்னவங்க எல்லாருமே காணாமல் போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருவரே நம்ம கூட இருப்பார் கடைசி வரைக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் ஆண்டவர் இல்லைன்னா நம்ம உயிரோடையே இல்லை. நேற்று நடந்த ஒரு சம்பவம், ஆஃபீஸில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு 2 hours கழித்து பார்க்குறேன் அவர் இறந்து போயிட்டார். மரணம் எவ்வளோ கொடியதாக இருக்குதுன்னா, இப்போ நம்ம கூடலாம் நம்ம அவ்வளோ பாவிகள், நம்ம யாரும் சொல்ல முடியாது நான் பாவமே பண்ணல, இல்லை நான் 100% கரெக்டாக இருக்கேன் என்னோட இதில், இப்படி வச்சுக்கோமே. இப்போ நம்மளோட பண்ணுற இதெல்லாம் ஒரு பெரிய டிவி ஸ்க்ரீனில் வச்சு அப்படியே பண்ணோன்னா நம்மளால் எத்தனை பேர் நம்ம இதை பார்க்க முடியும்? பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்கும். நம்ம செய்ய நம்மளாலே பார்க்க முடியாது. கடவுள் நம்மளை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எப்படியாவது பையன் நம்மக்கிட்ட வந்துட மாட்டானா, இந்த பிள்ளை நம்மக்கிட்ட வந்துடாதா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை தேடுறார். ஆனால் நம்ம ஆண்டவரை தேடுறதே இல்லை. ஒரு ப்ரேயராக இருக்கட்டும், இல்லை மற்ற ஒரு ஜபமாக இருக்கட்டும், இல்லை சர்ச்சுக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், சுருக்கிட்டோம். எவ்வளோ விஷயத்த நம்மளால் சுருக்க முடியுமோ அவ்வளோ விஷயத்த சுருக்கிட்டோம். மெசேஜாக ஒரு 20 minutes இல்லை ஒரு 30 minutes மேக்ஸிமம். ஏங்க அவர் பிரசங்கம் பண்ணால் நல்லா இருக்குங்க, வேறு யாரையும் விட்டுறாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கோம் வாழ்க்கையில். இது இருந்தால் அது நல்லாயிருக்கும். இது யாரோ கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒரு பிரசங்கம் சொல்லிட்டா அவர் இனிமேல் தயவுசெய்து கூப்பிடாதீங்க. அப்போ ஆண்டவர் அதே மாதிரி நம்மளை பார்த்தாருன்னா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஆசீர்வாதமே இருக்காது. ஆசீர்வாதன்றது என்னென்னா, நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு ஒரு வீடு, காரு, இல்லை ஒரு வசதியான வாழ்க்கை, அதுவெல்லாம் ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மோடே இருக்கிறார், நம்மள் இருக்கிறார், அதுதான் ஆசீர்வாதம். என்றைக்கு ஆண்டவர் நம்ம விட்டு கிளம்புறாரோ அன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் நம்மளுக்கு வேலை இல்லை, அன்னைக்கு நம்ம மரிச்சிருவோம். இப்போ மரிக்கும்போது நம்ம கடந்து வந்த பாதைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆண்டவருக்காக, இல்லை ஆண்டவர் நம்மளுக்காக பண்ணியிருக்க ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக போகும். பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நம்மளை வழி நடத்துனதெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். சில விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு நம்ம நினச்சிருப்போம், ஆனால் அவ்வளோ நடந்திருக்கும். அதே மாதிரி இப்போ பிரசங்கம் பண்ணும்போது சில பேர் நல்ல அழகாக பிரசங்கம் பண்ணுவாங்க. உடனே நம்மளோட குறுக்கு புத்தி என்ன வேலை செய்யும், உடனே போயிட்டு அவர்கிட்ட பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே மண்டையை நீட்டி எங்களுக்காக ஜோம் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இது குத்தமாக சொல்லலை, ஜென்ரலாக எல்லாரோட மைண்ட் தாட்டும் அப்படி தான் இருக்குது. ஆண்டவர் கேட்குறாரு, ஜபம் பண்ணும்போது நீ தனி அறையில் உட்காந்து ஜபம் பண்ணு, நீ என்னோட பேசு. அதுக்காக நம்ம யார்ட்டையும் போய் ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறத விரும்புகிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் எப்படி பேசுகிறார், மோசைக்கிட்ட சொல்கிறார், நீ அந்த அவங்கக்கிட்ட பேசணும்ப்பா, அவங்க ஜனங்கள்லாம் வர சொல்லு, அவங்க கூட பேசணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்றார். ஆதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஒரே மாதிரி தான் இருக்கார். நம்ம தான் என்ன பண்ணுறோம், மாறிக்கிட்டே வரோம். ஆதாம் ஏவாள் எடுத்துக்கோங்க, பழம் சாப்பிட்டு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அதனால் என்னாச்சு, அவங்க போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஆண்டவர் உலாவும்போது ஆண்டவர் கேட்குறார், நான் அவங்க கூட பேசணும்ப்பா, எங்கே இருக்கீங்க 2 பேரும்னார். ஆண்டவரே நீங்கள் பேசாதீங்க, எடுத்த ஸ்டாண்டே அதுதான், நீங்கள் என் கூட பேசாதீங்க. அப்புறம் பார்த்தோம்னா மோசைக்கிட்ட அப்படி தான், மோசை பேசிகிட்டு இருக்காரு, மோசை முகமாக தரிசித்தார். அப்போ அதுக்குள்ளே கீழே வேண்டாத வேலையெல்லாம் நிறையா பார்த்து ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு, பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சு அதுக்கு இது பண்ணி அதுக்குள்ளே நிறையா ஆண்டவருக்கு அவ்வளோ கோவம். ஏன் கூட பேசுகிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை, மற்ற எல்லா விஷயத்தையும் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் செம்ம கோவம். அப்பவும் என்ன சொல்கிறாரு, சரி இது நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம், அந்த ஜனங்களோட பேசணும் மோசே, நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னாரு. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் ஆண்டவரே நீர் பேசாதையும், மோசேவே எங்ககிட்ட பேசுவோம். அப்போ எத்தனை நாள் நம்ம இப்படி இருந்திருப்போம்? நம்ம என்னைக்காவது மோசே மாதிரி இருந்திருப்போமா?
ஆண்டவர் நீர் பேசும் நான் அடியேன் கேட்கிறேன் அப்படின்ற ஒரு வசனம் ஒன்று இருக்குது. யார் சொன்னான்னு தெரியுமா? சாமுவேல். குட்டி சாமுவேல் மாதிரி எத்தனை நாள் நம்ம இருந்திருக்கோம். ஆண்டவர் சத்தம் ரொம்ப மெல்லிய சத்தமாக இருக்கும். ஆவிக்குரிய சத்தமும் வெளியே இருக்க சத்தமும், வெளியே இருக்க சத்தம்னா உலகத்தின் சத்தமும் பயங்கர இறைச்சலாக இருக்கும். அதில் மெல்லிய சத்தமாக ஆண்டவர் சத்தம் கேட்கும். நம்மளால் அதை கேட்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? காதுகளை நல்லா திறந்து ஆண்டவர்கிட்ட பாதத்தில் உட்காரணும். ஆண்டவரே, எனக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, இந்த வாழ்க்கையை நான் உங்களுக்கு பிரயோஜனமாக வாழ்கிறதுக்கு என் திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லணும். அதுக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லணுங்கும்போது நம்ம ஜெபம் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஜெபமே பண்ணுறதில்ல. பல வீட்டில் ஜெபம் குறைஞ்சே போச்சு. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜெபமே இல்லை, டிவி தான் ஓடும் மற்ற நேரம். எனக்கு ரொம்ப பாட்டு கேட்க பிடிக்கும். செம்மையாக பாட்டு கேட்பேன், எல்லா சினிமா பாட்டு கேட்பேன். இப்போ பாட்டே ரொம்ப ஃபுல்லாக கேட்கலன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா அது ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கிற மாதிரி சில சமயத்தில் எனக்கு தோண ஆரம்பிச்சிருது. யாருக்காவது இந்த ஒரு எண்ணம் வந்திருக்கா? ஆண்டவரே அப்படின்னு நம்ம கையை தூக்கி ஜெபம் பண்ணால் கண்ணெல்லாம் கலங்கிடும். ஏன் அப்படி கண்ணு கலங்குதுன்னு தெரியுமா? ஏன்னா அப்பாவுக்கும் நம்மளுக்கு இருக்க உறவு அப்படி. நம்ம அப்படி ஒரு உறவில் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் நம்மளோட இருப்பார். நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு அது வேணும், எனக்கு அதை கொடுத்துருங்க, இல்லை என் பையனுக்கு படிப்பை பார்த்துருங்க, என் பிள்ளை இப்படி இருக்குது அதை சரி பண்ணி கொடுத்துருங்க, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, ஒரு பேரன் பேத்தி பார்த்துடணும். நம்மளுக்கு வரிசையாக லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பிறந்ததுலேருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரன் பேத்தி எடுக்கிற வரைக்கும் லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது. சாகும்போது கூட ஆண்டவரே என்னை நல்ல இடம் அடக்கம் பண்ணிடுங்க, நல்ல ஒரு கல்லறையை கட்டிடுங்க. கல்லறை கட்டுறதுக்கெலாம் நிறைய பேர் அட்வான்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கிறது நான் பார்த்துருக்கேன். அதுக்காகவே சந்தா எடுத்து சர்ச்சுக்கு போகிற கூட்டமும் இருக்குது. எனக்கு அந்த கல்லறையில் தான் வேணும், என் பொண்டாட்டி கல்லறைக்கு மேலே நீ அடக்கம் பண்ணிடுங்க. இருக்கும்போது பார்க்குறதில்ல யாரையும். போய் சேர்ந்ததுக்கப்புறம் நான் எனக்கு அந்த இடத்துல கொடுத்துருங்க. தவறாக சொல்லலை, இதெல்லாம் உலக பிரகாரமான காரியம். ஆனால் ஒரு தனி ஜபத்தில், ஊழியத்தில், நம்மளோட ஃபேமிலி லைஃப்பில் நம்ம எப்படி இருந்திருக்கோம். இப்போது யாக்கோபாவை பாருங்களேன். ஒரு யாக்கோபு என்ன பண்ணுறாரு? வாசிப்போம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10-11 16 வரைக்கும். அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். 17வது வசனமாக வாசித்துருங்க. அவன் பயந்து, அந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறில்லை, இது வானத்தின் வாசல் என்றான். இப்போ நம்ம ஜெப கொடுங்க இப்படி தான் கொஞ்ச நாள் ஆக போகுது. நம்ம ஜெபிக்க என்ன ஆகும்னா, நம்ம இந்த இடம் வானத்தின் வாசல் ஆயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணுறோமோ ஆண்டவர் நம்மளை பல இடத்துல பேசுகிறார், வசனம் மூலமாக பேசுகிறார், 7 வகையாக பேசுகிறாருன்னு நம்ம பார்த்துருக்கோம் பைபிளில். நான் அதை பற்றி இன்டீரியராக டீட்டெயிலாக போக விரும்பலை. ஆனால் நம்ம வசனத்தின் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும், இல்லை யாரோ ஒருத்தங்க நம்ம நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு கலக்கத்தில் இருந்திருப்பீங்க, ஒரு பிரச்சனையில் இருந்திருப்பீங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் வீட்டுக்கு வரும், அவங்க உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் கடவுள் அவங்க மூலமாக அவங்ககிட்ட பேசியிருந்திருப்பா, அதனால் அந்த பிரச்சனையே சரியாக போயிருந்திருக்கும். யாராவது இதை அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிச்சவங்க தூக்கி அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஆண்டவர் பேசுகிறதுல பல விதம் இருக்குது. எப்படினாலும் பேசிடுவார். கழுதையை கொண்டு கூட பேசிடுவார். ஆண்டவர் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், நான் சொல்கிறேன், அதை நீ கேளு. நீ அதை கேட்டால் மட்டும் போதும், மற்ற எல்லாமே தன்னை போல் நடந்துடும். யோனாவை எடுத்துக்கொள்ளுங்களேன். யோனா ஆண்டவர் பேச்சை கேட்டாரா? கேட்கல. அவர் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வாட்டில் வேறு இடத்துக்கு போகிறோம், அங்கே போனால் நம்மளை கொன்றுவாங்க, அதனால் என்ன பண்ணிட்டாரு?
ஒரு கப்பலில் ஏறி போயிட்டார். கப்பல் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். தத்தளிக்குது. அப்புறம் யோனாவை தூக்கி கடலில் போடுறாங்க. ஒரு மீனோட வயிற்றில் ஒரு ஆள் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? ஆனால் கிருபையாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யோனா மேலே கோவப்படாமல் பத்திரமா கொண்டு போய் திருப்பி கரையில் கக்கிடுது மீன். அந்த பர்டிகுலர் அந்த கிங்லேருந்து அந்த ராஜ்யத்தில் இருக்க அவ்வளோ மக்களுமே ரெட்டுடுத்தி சாம்பல் பூசி ரட்சிக்கப்படுறாங்க. ஸோ அப்போ ஒரு ஜெபம், ஆண்டவர் கீழ்ப்படுகிறது எவ்வளோ முக்கியம்னு நம்ம பைபிளில் பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஆதியாகமம் 29 யாராவது வாசிக்க முடியுமா? 29 மொதல் அதிகாரம். கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். யாக்கோப்பு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். அப்பொழுது அவன், நாகோரின் குமாரனாகிய லபானனை அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். அவன் சுகமாய் இருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள், சுகமாய் இருக்கிறான். அவன் குமார்த்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன், இன்னும் வெகு பொழுது இருக்கிறதே, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான். அதற்கு அவர்கள், எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது. சேர்ந்த பின் கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள். அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். அவர்களோடு அவன் போதுங்க. இப்போ ராகேலை பற்றி இதில் பார்க்குறோம். யாக்கோபுக்கு ஒரு டவுட்டு. ஆண்டவர் நம்ம கூட பேசிட்டாரு, சொல்லிட்டாரு. ஆனால் அதை உறுதி செய்கிறக்கு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் தேர்றாரு, லாபானை தேர்றாரு. லாபான்கிட்ட போய் நீ போய் கேட்டு விசாரிச்சுட்டு வா, ஒட்டகத்துக்கு தண்ணி எப்படி காட்டுறாங்க, அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, யாக்கோபுக்கு கடவுள் கொடுத்த தரிசனமும் லாபான் சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ வசனம், நம்ம ஊழியக்காரர்கிட்ட நம்ம போகிறது தப்பு இல்லை. நம்ம ஜெபம் பண்ணிடணும். நம்ம கடவுள்கிட்ட வார்த்தையை வாங்கிடணும். வாங்கிட்டு நீங்கள் யார்கிட்டனாலும் போய் கேட்கலாம், தப்பு இல்லை, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம். அப்போ கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தையை தான் அவங்களுக்கும் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா தான் ஒரே வார்த்தை. இல்லைனா வேறு யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது சரியாகவே இருக்காது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இருக்க ஊழியெல்லாம் எப்படி இருக்குன்னா, சூப்பர் கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், அப்புறம் நற்செய்தியின் பெருவிழா போஸ்டர்லாம் பார்த்தோன்னா எங்கள் ஊர் சைட்லலாம் அப்படி இருக்கும், பெரிய போஸ்டராக இருக்கும். இப்போ அப்படி கலெக்ஷனும் டினாமினேஷனுமா போயிடுச்சு ஊழியங்கள்லாம். சத்தியம் இல்லை, வார்த்தை இல்லை. அப்படியே வார்த்தை இருந்தாலும் அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறதில்ல. பில்லி கிரஹாம் பற்றி பேசும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. அவர் ஒரு தடவை சிகரெட் எடுத்து வாயில் வைக்க போனாராம். அப்போ பற்ற வைக்கும்போது கடவுள் சொன்னாராம், இதை கரெக்டாக ஒரு ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருந்தாராம். எடுத்து பற்ற வைக்கலான்னு தான் நினச்சாராம். டக்குன்னு ஒரு பால் எங்கேருந்து, ஃபுட்பால் கிரவுண்ட் பக்கத்தில் உட்காந்துருந்தா அது ஷாப், ஒரு பால் அடித்து சிகரெட்டு வெளியே போய் விழுந்துருச்சான். உடஞ்சி, கண்ணாடியோடு உடஞ்சி, பாலும் போயிடுச்சு, சிகரெட்டும் வெளியே போயிடுச்சு. இவர் அதை ஒரு செகண்ட், ஒரு கணிப்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு கணப்பொழுது. அப்போ என்னாச்சுன்னா, போய் அந்த ஃபுட்பால் கிரவுண்டில் விழுந்து ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாராம். அது வரைக்கும் பில்லி கிரஹாம் யாருக்குன்னே தெரியாது. அன்னைக்கு எழுந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தவர் தான். கிட்டத்தட்ட அந்த நாட்டில் இருக்க 3/4 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இன்றைக்கும் பில்லி கிரஹாம் சொன்னால், அவர் சொல்கிறார், சாட்சி சொல்கிறார், ஆண்டவர் அன்னைக்கு என்னை சிகரெட்டை பற்ற வைக்க விட்டுருந்தாருன்னா நான் ஒரு ஊழியக்காரனாகவே ஆயிருக்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப கருணையாக இருக்கார், ரொம்ப இரக்கமாக இருக்கார். நம்ம செய்கிற சேட்டைகள்லாம் ஆண்டவர் நம்மளாலாம் விட்டு வச்சுருக்கணும்னு அவசியமே இல்லை. என்றைக்கோ தூக்கி இருந்திருக்கலாம், ஒரே நிமிஷம்தான் டக்குன்னு. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடத்துல ஆண்டவர் எல்லார்கிட்டையும் பொறுமையாக நிதானமாக பேசுகிறார். சொல்கிறார், நான் இந்த ஜனத்துக்காக தான் வந்தேன், இஸ்ரேல் ஜனத்தை பார்த்து பண்ணுறேன். ஆனால் இதை புறஜாதியாருக்கு நிறைவேற்றும்படி இஸ்ரேல் ஜனங்கள் காதில் கேட்காம போயிட்டாங்க, வசனங்களை
கேட்காம போயிட்டாங்க. இப்போ அதனால ரட்சிக்கப்பட்ட கூட்டம் யாருன்னா நீங்களும் நானும் தான். இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தையும் அதில் சில பேர் தான் நம்ம பரலோகத்துக்கு போவோம்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம அந்த சத்தியத்தில் நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்றது டவுட்டு தான். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். நல்லா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி இருந்ததோ, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ ஒரு உற்சாகம் இருந்ததோ, அதே உற்சாகம் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குமா? சந்தேகம்தான். ஏன் அப்படி? அன்னைக்கு ஆவியானவர் நம்மக்கிட்ட பேசியிருப்பார், ஆண்டவர் நம்ம கூட நின்றுப்பார், ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை வழி நடத்தியிருப்பார். இதுக்கு ஒரு பக்கா எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே இருக்க எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் கல்யாணம் ஆகாத ஒரு 2-3 பேரை தவிர மற்ற எல்லோரும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. கல்யாணம் ஆன புதுசில் சப்போஸ் உங்கள் ஒய்ஃபு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக வெளியே போயிடுறீங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு இருப்பு கொள்ளாது, எப்படா அவர் வருவார், இங்கே இருக்கவங்கக்கிட்ட நம்மளை மாட்டி விட்டு கிளம்பிட்டாங்களே அப்படின்னு ஒரே பதட்டத்திலே இருப்பாங்க. எப்போ நம்ம சத்தம் அங்கே எங்கேயாவது கேட்குதோ, அப்பாடி ஆள் வந்துட்டாங்கப்பா அப்படின்னு இருக்கும். அது வரைக்கும் மூஞ்சி கழுவி இருக்க மாட்டாங்க, ஒரு தலை கூட சீவிருக்க மாட்டாங்க. ஆளை பார்த்தோன்னா கடன்னு ரெடி ஆயிடுவாங்க. அப்போ இது எதுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வேளையில் நம்ம அப்படி தான் இருந்திருக்கோம். ஆண்டவருக்காக ஜெபிப்போம், ஓயாமல் ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் கிடச்சா கூட கண்ணை மூடி ஆண்டவரே இன்றைக்கி என்ன எனக்காக வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருந்துருப்போம். ஆனால் நாளடைவில் என்னாச்சுன்னா, இது ஃபேமிலி லைஃப்லேயும் இப்படி தான். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்காரர் சொல்லுவார், அப்பா காஃபி கொடுப்பா அப்படின்பார். காஃபியா நீங்களே வந்து போட்டுக்கோங்க, காஃபியா நீங்களே வந்து போட்டுக்கோங்க. இன்னொரு 5 வருஷம் தாண்டிடுச்சுன்னா காஃபியே கேட்க வேணாம், நம்ம பேசாமல் டீ கடைக்கே போயிடலாம். ஏன் டீ கடையில் அவ்வளோ கூட்டம் கூடுதுன்னு எனக்கு ஒரு 12 வருஷம் கழித்து தான் தெரிஞ்சிருக்கு. பார்க்குறேன் அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது விளையாட்டாக கேட்குறேன், என்ன பிரதர் இங்கே இருக்கீங்க டீ கடையில்? ஆமாம் பிரதர், வீட்டில் போனால் ஸ்ட்ராங்காக சுகர் கம்மியெல்லாம் டீ கிடைக்காது, கேட்டால் நம்மளை பால் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, அப்போ தான் காஃபி பவுடர் இல்லைன்னுவாங்க, அப்போ தான் சீனி இல்லைன்றுவாங்க. இதுக்கு நம்ம போனோம்னா ஒரு 15 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுத்து நல்ல டீ மாஸ்டர் நம்மகிட்ட கேட்பார், என்னங்க சார் டீ வேணும், என்ன காம்போசிஷனில் வேணும்னு கேட்பார். நம்மளுக்கு தகுந்த மாதிரி டீ போட்டு கொடுத்துருவார். ஆனால் வீட்டில் அந்த நிலமை இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி தான் நம்மளோட ஆண்டவரோட தொடர்பும் அப்படி தான் நம்மக்கிட்ட இருக்குது. ரட்சிக்கப்பட்ட காலத்தில் அவ்வளோ வைராக்கியமாக இருந்திருப்போம். நம்ம எதுவுமே செஞ்சிட மாட்டோம், ஆண்டவர் விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டோம், ஆண்டவருக்கு எதிராக எதையும் சொல்லிட மாட்டோம், பேசிட மாட்டோம். ஆனால் நாள் போக்கில் என்னாச்சுன்னா அப்படியே தேஞ்சு அப்படியே அந்த கட்டரம்பு அப்படியே தேஞ்சு அந்த நிலைமைக்கு வந்துடுவோம் நம்ம. அப்போ அதுக்கு யார் காரணம் நம்ம நினைக்கிறோம்? நம்ம தான் காரணம், ஆண்டவர் காரணமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்ம பிறக்கும் போதே நம்ம வயிற்றில் உருவாகும் போதே அவர் கையில் எழுதி வச்சிட்டார், இவன் இப்படி தான், இந்த பொண்ணு இப்படி தான். ஆனால் ஆண்டவர் ஏமாத்துறது நம்ம தான். நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் ஒன்று எனக்கு ஒரு சிந்தனை வரும். இப்போ கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ஒரு கெட்ட குமாரனை போல தான் இருக்கும். அது கெட்ட குமாரன் கதையே கிடையாது, தப்பி போன ஒரு குமாரன், அவ்வளோதான் என்னையை பொறுத்த வரைக்கும். அவங்க அப்பா அவ்வளோ சொல்கிறாரு, கேட்குறதுக்கு மனதே இல்லை, காதே இல்லை. இந்த டைட்டிலுக்கு ரொம்ப பொருந்தும், காதே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்க அப்பா பேச்சா அந்த குமாரன் கேட்கவே இல்லை, போயிட்டான். ரொம்ப பாடுபட்டான். அந்த பண்ணி சாப்பிட்ற அந்த தவிட்டை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அவன் மனம் ஊர்ந்து அழுதான்னு போட்டிருக்கு. இப்போ அதே மாதிரி தான் நம்ம நிலைமையும். ஒவ்வொரு தடையும் தப்பு செஞ்சு ஆண்டவரோட தூரமாக போயிடுவோம். நம்ம எவ்வளோ தூரமாக ஓட முடியுமோ அவ்வளோ தூரமாக ஓடிடுவோம். ஆதாம் ஏவாள் ஓடின மாதிரி, இல்லை இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போன மாதிரி கடைசி வரைக்கும் ஆண்டவரை நம்பவே மாட்டோம். அப்புறம் திருப்பி ஒரு பாயிண்ட் இன் டைமில் நம்மளுக்காக கொஞ்சம் அந்த சொல்லுவாங்களே 6th சென்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடியே வந்துடுவோம். ஐயோ ஆண்டவரே நெஞ்சாண்டடியாக காலில் விழுந்துட வேண்டியது. ஆண்டவர் பார்ப்பார், இது எத்தனை தடவை விழுகிற, அதுக்கு பேசாமல் நீ ஏன் கூட இருந்துக்கலாம்ல. இப்போ கடைசி வரைக்கும் நம்ம ஆண்டவரை பற்றி கொள்வது எவ்வளோ ரொம்ப முக்கியம். அது இப்படிப்பட்ட காலத்தில் கடைசியோட நிமிடங்களில் நம்ம இருக்கோம்.
வருகை இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம், இல்லை இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு கூட வரலாம். இப்படிப்பட்ட ஒரு இதை ஒருத்தர் பிரசங்கியார் ஒருத்தர் சொன்னார். நல்லா தூங்கிட்டு இருந்தாராம். அவருக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் அடித்து, பிரதர் நீங்கள் இருக்கீங்களான்னாராம். ஆமாங்க இருக்கேன். என்னாச்சுன்னா, இல்லை வருகை வந்துச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சுன்னாராம். அப்போ அந்த ஃபோன் பண்ணவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போகிறதுக்கு, வருகையில். ஆனால் அவன் போயிடக்கூடாது, நான் போகலனாலும் பரவாயில்ல, அவன் போயிடக்கூடாது. எப்படி இருக்குது, எப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் பாருங்கள். நம்மளோட நர்சாட்சியெல்லாம் யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? வீட்டுக்காரம்கிட்ட கேட்க வேண்டாம், கணவன்கிட்ட கேட்க வேணாம், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டாலே நம்மளோட சாட்சி மொத்தத்தையும் சொல்லிடுவாங்க. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். யார்ட்டையும் போய் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு போய் சொல்லவே வேணாம். நம்மளோட செயல்கள் மூலமாகவும் நம்மளோட பேச்சு மூலமாகவும் சொன்னாலே போதும். பக்கத்தில் இருக்கவங்க சொல்லிடுவாங்க, பாருப்பா அப்படி ஒரு ஆளை நாங்கள் பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க இப்போ கேட்டு பாருங்கள், ஐயையோ இந்த குடும்ப பக்கத்துலலாம் நம்ம இருக்க முடியாதுப்பா, வேறு வழி இல்லாமல் இருக்கிறோம், அவங்க சொந்த வீடை வேறு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் 32:30 ஆதியாகமம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். இப்போ நம்ம பைபிளில் மொத்தம் என்டையர் பைபிளையும் நம்ம பார்த்துருக்கோம்னா, ஆண்டவரை முகமுகமாக தரிசித்தது கொஞ்சம் பேர் தான். ஆனால் ஆண்டவர்னால் ரட்சிக்கப்பட்டது பல பேர். எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எவ்வளோ பேர் மனம் திரும்பிட்டாங்க, எவ்வளோ பேர் அவரோட பாதையில் திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மோசேயை பாருங்கள், அவர் அவ்வளோ வேண்டி விரும்பி கேட்டிருக்காரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாம் உன்னை முகமுகமாக பார்க்கணும். அதே மாதிரி யாக்கோபும். அப்போ நம்மளுக்கும் ஒரு ஆசை இருக்கணும். என்ன ஆசை இருக்கணும்? ஆண்டவரே நான் உன் முகத்தை பார்க்கணும், உம்மை கூட இருக்கணும். அதான் இந்த பாட்டே ஆரம்பித்த, இந்த நான் பாடின பாட்டே அதுதான். என் தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. மொத்த இதுவும் கண்டென்ட்டும் அதே ஒரு பாட்டில் வந்துடும். நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டுட்டோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா அவரே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இப்போ இந்த வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் இந்த ஏதேன் தோட்டத்தில் 2 ஜீவ ஒன்று வச்சுருந்துருக்கார். ஒன்று வந்து நன்மை தீமை அறிகிற கனி, இன்னொன்று வந்து என்னென்னா ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம்னா அதை சாப்பிட்டுட்டோன்னா நம்மளுக்கு ஒரு எட்டர்னல் லைஃப், சாகா வரம் சொல்லுவாங்கள்ல, அதுதான். அப்போது நம்ம இப்போ நம்ம ஆதாமை எடுத்துக்குவோமே, இல்லை ஏவாளை எடுத்துக்குவோமே, இதெல்லாம் விட்டுட்டு அந்த கனியை போய் ஏன் எடுத்திருக்காங்க? சரி எடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்கலாமா இல்லையா? கேட்கவே இல்லை, கடைசி வரைக்கும் கேட்கல. ஆண்டவர் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார். எப்படியாவது பிள்ளை நம்ம பக்கத்தில் திரும்பிடுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு, அப்பவும் கேட்கல. அப்போ தான் அவர் கோவம் வந்து தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டுறாரு. விரட்டி கூட விடலை, வெளியே போயிருங்கன்றார். சொடர்வெளி பட்டயம், கருக்குள்ள பட்டயத்தெல்லாம் வச்சு பாதுகாத்துறார் தோட்டத்தை. ஏன்னா இவங்க சொல்ல முடியாது, சாப்பிட்டதே சாப்பிட்டாங்க, திருப்பி ரிட்டன் வந்து இந்த கனியும் சாப்பிட்டு பார்ப்போன்னு சாப்பிட்ருவாங்க அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப தெளிவாக தோட்டத்தை பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. எப்படின்னா, ஒரு தடவை தப்பு செஞ்சிடறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம போய் சாரியே கேட்குறதில்ல, அப்பாலஜி பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் என்ன பண்ணுறோம், அடுத்த தடவை வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உடனே போயிடுறோம், எப்படியாவது இந்த பிரச்சனையெல்லாம் எங்கிட்டேருந்து எடுத்துருங்க, எனக்கு சரி பண்ணி கொடுத்துருங்க, நான் இனிமேல் உங்கள் கூட இருக்கேன். அப்போ கூட நம்மளோட ஆதி தகப்பன் தாய் அவங்களோட சுபாவம் நம்மளுக்கு எப்படி வருது, அப்படியே கடந்து 2000 வருஷமாக இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கோம். நம்ம 1 ராஜாக்கள் 19:11-13 வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள்
19 அதிகாரம் 11 13 வரைக்கும். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. போதுங்க. ஆண்டவர் சத்தம் எப்படி இருக்குன்றது இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுது. ரொம்ப மெல்லிய சத்தமாக இருக்குமா. விஸ்பரர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷ் டேர்மில். அப்படியே அந்த உலகத்தின் சத்தத்தையும் நம்மளோட ஆவிக்குடைய போராட்டத்தின் சத்தத்துக்கு இடையில் ஒரு மெல்லிய சத்தமாக இருக்கும். அதை கேட்குறதுக்கு நம்ம காதை டியூன் பண்ணிக்கணும். எப்படி டியூன் பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி தான், ஜெபிக்கணும், ஆண்டவரோட சமூகத்தில் இருக்கணும், நம்மளை நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் வராரா, நம்ம போக முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர் பேசுகிற சத்தம் இந்த இரைச்சல்களுக்கு அடியில் நம்மளுக்கு கேட்கும், தெளிவாக, ரொம்ப தெளிவாக கேட்கும். இப்போ நம்ம இன்னொன்றும் பார்க்குறோம். எப்படின்னா, ஆண்டவர் விட்டு வழி தப்பி போனவர்களில் நிறைய பேர் நம்ம பைபிளில் பார்த்துருக்கோம். இதே சத்தத்தை கேட்காம நம்ம 12 டிசைபிளில் ஒருத்தர் இருந்தார். யார் தெரியுமா? யூதாஸ். அந்த கடைசி லாஸ்ட் சப்பரில் உட்காந்து ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர்றார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் கேட்டும் கேளாதவன் மாதிரி இருந்த யூதாஸ் கடைசி அவன் நிலைமை எப்படி இருந்தது? துக்கிட்டு மரணம், பயங்கரமான மரணமாக இருந்தது. அப்போது இதே மாதிரி தான் ஆண்டவர் சத்தத்தை கேட்கலன்னா நம்மளுக்கு முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும். நான் சொல்கிறேன், பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ஆனால் உண்மை அதுதான், நிதர்சனமான உண்மை அதுதான். என்றைக்கு ஆண்டவர் விட்டு விலகி போகிறோமோ அன்றைக்கி அந்த சத்தமே நம்மளுக்கு கேட்காது. அதே மாதிரி மார்க்லேயும் வாசிக்க வேண்டாம், மார்க்கு 7ஆம் அதிகாரம் 34லையும் சரி, ஐசாயா 54லையும் சரி, இது எல்லாமே ஒரே பாயிண்ட்டை தான் நம்மளுக்கு திருப்பி சொல்லுது. இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் இது பண்ணுறேன். என்னென்னா, இந்த கடைசி காலத்தில் இருக்கோம், நம்மளுக்கு தெரியுது, நல்லா தெரியுது, இஸ்ரேல் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈரான் பயங்கரமாக போரில், ஒரே போர் சூழலாக தான் இருக்குது, மேகமாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கிடையிலையும் ஆண்டவர் நம்மளை பத்திரமா, இந்த நாள் வரைக்கும் நம்மளை பத்திரமா வச்சுருக்காருன்னா அல்லேலூயா. சங்கீதம் அழகாக சொல்லுது, பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவர் நம்மளை தப்பு வைக்கிறார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, கொரோனாவில் பார்த்துருக்கோம், எத்தனையோ பேர் மறித்து போயிட்டாங்க. நம்ம கூட பேசிகிட்டு இருந்தவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அதெல்லாம் தாண்டி கடவுள் நம்மளை இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளை உயிரோடு வச்சுருக்காருன்னா அப்போ அவரோட எவ்வளோ ஒரு கிருபை பாருங்களேன். அவர் கிருபை பாருங்கள், அவ்வளோ பயங்கரமான அளவிடாத ஒரு கிருபை. அந்த கிருபையை நம்மலாம் எப்படி பயன்படுத்திக்கிறோன்றது இருக்குல்ல. நம்ம அவர் கிருபையாக இருக்கிறதுக்காக நம்ம அவரை விட்டு விலகி போக முடியாதுல்ல. அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படி நம்ம கேட்கணும், நம்ம கீழ்ப்படியணும், அதன்படி நடக்க வேற செய்யணும். அதே மாதிரி நித்திய ஜீவனை குறித்து நம்ம பார்க்குறோம். 2வது இது அதுதான், நித்திய ஜீவன் யாருக்கு கை கூடும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? கடைசி வரைக்கும் நிலை நிற்பவனே நித்திய ஜெயத்தை பெற்றுக்கொள்வான் இருக்கு வசனம் சொல்லுது. நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரே புக்கு உலகத்துலேயே இந்த ஒரு புக்கு தான். புக்கை ரொம்ப படிக்கிறது இல்லை, பட் ஸ்டில் ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா உடனே புக்கை தூக்கிடுவேன். ஏன் அப்படின்னா, அந்த புக்கில் எல்லா ஆன்சருமே இருக்குது. நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க. போரை பற்றி போட்டிருக்கு, மற்ற எல்லா கொரோனாவை பற்றி போட்டிருக்கு, நியூக்ளியர் வெப்பன் குறித்து கூட போட்டிருக்கு. அது அழுகி எப்படி நாற்றம் அடித்து அதில் ஒரு எலும்பை ஒரு மார்க் பண்ணி வைப்பாங்கன்னு கூட போட்டிருக்கு. எசேக்கியேல் 37, 38, 39 வாசிங்கன்னா இப்போ நடக்கிற சம்பவமும் அதுவும் அவ்வளோ ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போது இப்படிப்பட்ட புக்கை நம்ம என்றைக்குமே நம்ம தூக்குறதே இல்லை.
சொல்லப்போனால் நம்ம சண்டே சர்ச்சுக்கு போகும்போது கேட்போம், புக்கு எங்கே, பைபிள் எங்கே இருக்குதுன்னு அப்போ தான் தேடுவோம். ஒரு 8 மணி சர்ச்சுக்கு 7:45 7:50 தான் பைபிளே தேடுவோம். அதுக்குள்ளே ஒரு 2-3 பாட்டு போயிடும், கொஞ்சம் பிரசங்கமும் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றது எவ்வளோ ரொம்ப முக்கியம். எங்கள் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், தம்பி சர்ச்சுக்கு மட்டும் லேட்டாகவே போகாதீங்க அப்படின்பார். நான் கேட்டேன், ஏன்பா அப்படின்னு கேட்டேன். நீ ஏன் சீக்கிரம் சர்ச்சுக்கு போகணுன்றது ஒரு வேலிடாக ஒரு காரணம் சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை கட்டாயம் கடைப்பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன் எல்லாருமே. ஏன்னா இப்போ 8 மணி சர்ச்சுன்னு வச்சுக்கோமே, நம்ம ஒரு 7:30 மணிக்கு போயிடணும். உள்ளே போனோம்னா கொஞ்சம் வாட்டர் பாட்டிலு, நம்ம பேக்கு எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணோன்னா ஆண்டவர் பேசுகிறத நம்மளால் கேட்க முடியும். நம்ம பேசவே வேண்டாம் ஆண்டவர்கிட்ட, கண்ணை மூடி ஆண்டவரை நம்ம தியானித்தாலே போதும். ஆண்டவர் இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோமோ அவ்வளோத்தையும் ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளேயில் காமிச்சிருவார். கடன்னு வந்துடும். ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்க்ரீன் ஓட்டினா எப்படி இருக்குமோ, எனக்கு அது நான் உணர்ந்திருக்கேன். கடன்னு இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு 7:45 உள்ளே போகிறோன்னா அந்த டைம் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அவ்வளவுமே ஆண்டவர் காமிச்சிருவார். நீங்கள் ஆண்டவரோட இருந்தீங்கன்னா, நீ இதெல்லாம் செஞ்சுருக்கா, இதெல்லாம் தப்பு, இதை பண்ணாத, இதை பண்ணியிருக்க, ரொம்ப சந்தோஷம், இன்னும் மேற்கொண்டு நிறையா பண்ணு அப்படின்னு ஒன்றையும் உணர்த்துவார். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் அவர் சமூகத்தில் போய் உட்காந்து, ஆண்டவரே நீர் பேசும் நான் கேட்கிறேன். பைபிளே அப்படி தான் சொல்லியிருக்கு. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் நீர் பேசும், நாங்கள் கேட்குறோம். ஆனால் நம்ம எத்தனை நாள் சர்ச்சுக்கு சீக்கிரம் போயிருப்போம்? மொதல் பாட்டு முடிஞ்சு போயிருப்போம், 2ஆவது பாட்டு முடிஞ்சு போயிருப்போம். சில பேர் அரை பிரசங்கம் முடிஞ்செல்லாம் உள்ளே வந்த ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்போ ஆண்டவர் நம்ம கூட எப்படி பேசுவார்? அப்படி இருக்க சூழ்நிலையில் ஆண்டவர் நம்ம கூட பேசவே மாட்டார். அப்போ வெளியே வந்து சொல்ல வேண்டியது, ஆண்டவர் பேசவே மாட்டார். நானும் ஜெபம் பண்ணுறேங்க, நானும் பைபிள் வாசிக்கிறேங்க, ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறார். என் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. 2 விஷயம் இதில் இருக்குது. ஒன்று, ஆண்டவர் நம்ம கூட பேசலை, இன்னொன்று பிரச்சனை சரியாகலை. அப்போ இதுக்கு 2க்குமே காரணம் ஒரே காரணம் தான், நம்ம ஆண்டவரை தேடலை, அவருக்கு நம்ம டைம் கொடுக்கல. அதனால் அவர் என்ன பண்ணுவார், நீ பொறுமையாக என்றைக்கு சீக்கிரம் வரியோ அன்றைக்கி நான் எல்லாத்தையும் ஒன்று பிரச்சனையை சரி பண்ண மாட்டேன். நீ சரியானால் பிரச்சனை தானாக சரியாயிடும். எப்படி? நீ சரியானா உன் பிரச்சனை தானாக சரியாயிடும். அப்போ நம்மளை சரிப்படுத்தி கொடுக்குறதுக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட வந்து, நீ என் சமூகத்தில் வந்து உட்காரு, நீ என்கிட்ட பேசு, நான் சொல்கிறத கேளு அப்படின்றார். மொதல் வசனமே அதான், காதுள்ளவன் கேட்க கடவன். கண்ணு இருந்தும் கண்ணு தெரியாமல் நம்ம பல பேர் இருக்கோம். நம்ம சர்ச்சுக்கு போனோன்னா, நான் ஒரு சர்ச்சில் பார்த்துருக்கேன், இங்கே இல்லை, நீங்கள் ஈரோட்டில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப தங்கம். நான் சொல்கிறது எங்கள் ஊர் சைடில் ஒரு அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்குது, 2 பேர் பேசுகிறாங்க. சர்ச்சு பிரசங்கம் போய்ட்டுருக்கு, இங்கே தனி பிரசங்கம். இந்த சாரீ நல்லா இருக்கே, எப்போ வாங்கினீங்க? இந்த தோடு சூப்பராக இருக்குல்ல, பிரசங்கம் போகுது இங்கே. நான் அந்த அம்மாவை கூப்பிட்டே சொல்லிட்டேன், பேசுகிறா இருந்தால் தயவுசெய்து வெளியே போயிடுங்கம்மா, இது ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம காதில் விழும், அது மூலமாக ஆண்டவர் கிரியை செய்வார். நாங்களாம் உக்காந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாரி பார்க்குறதுக்கும் நகையை பார்க்குறதுக்கும் அடுத்தவங்க என்ன உடைய போட்டிருக்காங்க பார்க்குறதுக்குமே ஒரு ஜனம் அப்படி இருக்குது. சர்ச்சுக்கு போகுது, சபை அப்படி மாறிட்டு வருது, வசனத்தை மறந்தாச்சு. இதே மாதிரி இங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, சர்ச் பேரெல்லாம் குறிப்பிட விரும்பலை. ஒரு அப்பாவும் பையனும், இப்போ நானும் ஆலன் மைன்னு வச்சுக்கோங்களேன், சர்ச்சுக்கு வந்ததே லேட்டு. வெளியே உட்காந்து ஒரு காரிடார் மாதிரி இருக்குது, வெளியே ஒரு இடம், ஒரு மரத்தடி நிலம். நான் உள்ள இடம் இல்லை, வெளியே உட்காந்துருக்கேன். நான் இடம் அன்றைக்கி சர்ச் ஃபுல்லாகிருச்சு, நான் வெளியே உட்காந்துருக்கேன். அப்பாவும் பையனும் அப்படி பேசுகிறாங்க, மாற்றி மாற்றி. வீட்டில் பேசாத பேச்சலாம் சர்ச்சில் தான் பேசுகிறாங்க. இப்போ சர்ச்சுக்கு நம்ம எதுக்கு போகிறோம்? முக்கியமாக எதுக்கு போகிறோம்? கம்யூனியன் வாங்கவா? இல்லை நான் நல்லா பாடுவேன், இல்லை எனக்கு ஒரு நல்ல திறமை இருக்குது, நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கணுமா? இல்லை பாஸ்டர்கிட்ட நான் நல்ல பேர் எடுத்துருவேன், இப்போ சிஎஸ்ஐயாக இருந்தால் ஐயர்கிட்ட நான் நல்ல ஒரு பேர் எடுத்துருவேன், அதுக்காக சர்ச்சுக்கு போகிறோம்? நர்சாட்சி யார் கொடுக்கணும் நம்மளுக்கு? தேவன், ஆண்டவர் கொடுக்கணும் நம்மளுக்கு. சொல்லணும், இது என் பிள்ளை,
இது என் நேசகுமாரன் சொல்லணும். ஆமென். இப்போ ஐயர்கிட்டையும் பாஸ்டர்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துட்டா ஆண்டவர் கொடுத்துருவாரா? சரி, இந்த பாஸ்டர் நம்ம இந்த ஏரியாவுக்கு நியமிச்சிருக்கோம், அவர் சொல்லிட்டாரு இந்த பையன் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டா ஓகேவா? யார் சொல்லணும்? நல்லா நம்ம நல்ல லைஃப்பில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு யார் சொல்லணும்? ஆண்டவர் சொல்லணும். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. ஒரு பையன், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோமே, ஒரு அப்பா பேசிக்கிட்டே இருக்காரு அந்த பையன்கிட்ட, அவன் வாட்டில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பான், இல்லை எதையா ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும், டே நான் இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன், உன் காதில் ஏதாவது விழுந்துச்சா? அவன் நம்மளை கவனிக்கவே மாட்டான், இப்படியே உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பான். சொல்லுங்கள் எல்லாம் கேட்குது. எப்படி? சொல்லுங்கள். இது சின்ன பையன்லேருந்து ஒரு 25 வயசு தாண்டின வரைக்கும் இப்படி தான். அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, இப்படி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், நான் வாட்டில் பார்த்துக்கிறேன். ரட்சிக்கப்படணும், நம்ம நித்திய ஜீவனை அடையணும், இதெல்லாம் நம்மளோட ஒரு லைஃப் கோலாகவே வச்சுக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, அதன்படி வழி நடக்கிறோமான்னு பார்க்கணும். ஏன்னா வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. ரொம்ப ஒரு இறுக்கத்தனான ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லோரும் இருக்கோம். பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது, க்ரூட் ஆயில் பிரச்சனையாக இருக்குது, ஒரே யுத்த களமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் பைபிள் சொன்ன மாதிரி பஞ்சமும் பட்னியும் பல நாடுகளில் வந்தாச்சு. நம்மளுக்கெல்லாம் கடவுள் ரொம்ப கிருபையாக இந்தியாவை வச்சுருக்காரு. இந்த தேசத்தை எதுக்கு விட்டு வச்சுருக்காருன்னு தெரில, ஆனால் ரொம்ப கிருபையாக வச்சுருக்காரு. கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டு வச்சுருக்காரு. அந்த டைமில் கூட நம்ம திருந்தலைன்னா நம்ம சர்ச்சுக்கு போயும் பிரயோஜனம் இல்லை, பிரசங்கம் கேட்டும் பிரயோஜனம் இல்லை, நம்ம எதை பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. நம்ம வாழ்க்கையை இப்படி பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கணும். கடவுளுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கடவுளுக்காக நம்ம என்ன நின்றுருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்மளால் முடியாது, கட்டாயம் முடியாது. அதுக்கு துணை ஆண்டவர் மட்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, நான் இந்த வாழ்க்கையை வச்சு நான் என்ன பண்ணுறது, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரியாது, இந்த மூளைக்கு இவ்வளோ தான் எட்டியிருக்கு, இதுக்கு மேலே எட்ட மாட்டேங்குது. இல்லை, நான் ஒரு பாவத்தில் அடிக்கடி திருப்பி போய் விழுகிறேன், அதை எப்படி மேற்கோள் கொள்ளணும், அதுலேருந்து எப்படி வெளியே வரணும், எல்லாத்துக்கும் இந்த புக்கில் ஆன்சர் இருக்குது. நம்ம பவுலை அவ்வளோ குறித்து பேசுகிறோம். பவுலுக்கு வராத கஷ்டமா? பவுல் சொல்கிறார், நான் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே திருப்பி செய்கிறேன். மன உவந்து அழுகிறார் பவுல். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி? நம்ம பவுலோட பெரிய ஆள் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரையும் விழுகிறது, பாவத்தில் விழுகிறது தப்பு இல்லை, திருப்பி எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட போகிறோமான்றது தான் முக்கியம். இப்போ உங்கள் பையன் ஒரு 3rd ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. பையன் 3rd பாஸ் ஆகிட்டான், ரொம்ப சந்தோஷம். இதே ஸ்டாண்டர்டில் இருந்துக்கோன்னா நம்ம விட்டுருவோமா? அடுத்த 3rd அப்புறம் 4th 5th 6th 12th வரைக்கும் போகணும்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதான். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், உள்ளே வந்துட்டேன், ரைட்டு, சந்தோஷம், அவ்வளோதான்ப்பா, வேலை முடிஞ்சுன்றதுக்கு இங்கே இடம் இல்லை. அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். இப்போ அண்ணா சொன்ன மாதிரி தான், கூடுகையை ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிறிய கூட்டமாக ஆண்டவர் வச்சுருந்தார். இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஜனம், இதனால் எத்தனை பேர் ரட்சிப்படைகிறாங்க, எத்தனை பேர் சாட்சி இங்கே கேட்டிருக்கோம். அப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டாண்டர்ட் வளர்ந்துருக்கா? நம்ம அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணியிருக்கோமா? வர்றோம், ஜெபம் பண்ணுறோம், வீட்டுக்கு போகிறோம், அப்படி தூசியை கை தட்டின மாதிரி தட்டிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுறோம். அடுத்த சண்டே தான் ஞாபகத்துக்கே வருது, எங்கெல்லாம் பைபிள் வச்சோம், நோட்ஸ் எடுத்த பேனாவை காணோம், நோட்ஸையும் காணோம், எதையும் காணோம். அப்போ ஆண்டவரோட கூட இருக்கும்போது இந்த பைபிள் எப்போவுமே, என்னோடய பாட்டியோட பைபிள்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப அதிசயமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். பைபிள் ஃபுல்லாக அவ்வளோ அழுக்காக இருக்கும். அப்போ அப்படி படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அட்டைக்கு டு அட்டை பைபிள் ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க. நம்ம எதை கேட்டாலும், ஒரு கதையை கேட்டால் கூட டக்குன்னு சொல்லிடுவாங்க. அவங்க மறிச்சிட்டாங்க, இப்போ உயிரோட இல்லை. ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுமா? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலல்ல, கொஞ்சம் கஷ்டம்தான்ல. ஆனால் அதுவும் சாத்தியம்தான். அது எப்படி சாத்தியம்னா, ஆண்டவர் நம்மோடு இருந்தார்னா நம்மளுக்கு சாத்தியம். ஆண்டவர் நம்மோடு இல்லைன்னா எல்லா பிரச்சனையும் வந்துடும்,
சாத்தான் அழகாக கொண்டு வந்துடுவான். நான் இப்போவும் சொல்கிறேன், நம்மளோட சூப்பராக சாத்தான் துதிப்பான், நல்லா பாடுவான், நல்ல பிரசங்கம் கூட பண்ணுவான். நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அவன் கடவுள் கூட இருந்தவன். உங்களை ஈஸியாக இழுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. தினமும் ஒரு 2 நிமிஷம், உங்களோட மொத்த நேரத்துலையும் 2 நிமிஷம்தான். ஃபோன் இதாக இருக்கு பாருங்கள், ஃபோன். இந்த ஃபோன் போதும், ரொம்பலாம் வேணாம். உங்கள் ஃபோன் மட்டுமே போதும், உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து அழகாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவான். நம்ம ஸ்க்ரீன் டைமை எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறோன்றது ஃபோன் வீக்லியாக ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். நம்ம பார்த்தா தெரியும் எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப்பில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரம் யூடியூப்பில் இருந்திருக்கோம், ப்ரௌசிங்கில் எவ்வளோ இருந்திருக்கோம், எல்லா மொத்த ரிப்போர்ட்டும் காமிக்கும். அந்த ரிப்போர்ட்டையும் வச்சுக்குவோம், நம்ம பைபிளையும் வச்சுக்குவோம், நோட்ஸ் எடுக்கிறதையும் வச்சுக்குவோம். நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்ம எப்படி இருந்திருக்கோம்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு ஆள் நம்மகிட்ட வந்து சொல்லணுன்னு அவசியமே இருக்காது, தேவையும் இருக்காது. பிசாசு ரொம்பலாம் கஷ்டப்படவே மாட்டான். உங்களை அழகாக இழுக்கிறதுக்கெலாம் ரொம்ப சிரமப்படவே மாட்டான். டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் ஒரு ஷார்ட்ஸ் பாரு, ஒரு யூடியூப் பாரு, மொத்தத்தையும் இப்படி சுருட்டி இப்படி இழுத்து அவன் கொண்டு போயிடுவான் நரகத்துக்கு. அப்புறம் அங்கே இருக்க மாதிரி, ஆண்டவரே இந்த ஒரு சொட்டு தண்ணியாவது எனக்கு கொடுத்துருங்க, நாக்க நீட்டுன்ற மாதிரி இருக்கும் கதை. நம்ம நிலைமை அந்த நிலைமைக்கு வந்துட வேண்டாம். ஆண்டவரை தேடுவோம், நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்மளோட வழியை ஆயத்தப்படுத்துவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா, எனக்கு டைமே இல்லை பிரதர், காலையில் எந்திரிக்கிறேன், கிளம்புறேன், ஆஃபீஸ் போகிறேன், பசங்க இருந்தாங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லைன்னா காலேஜ் போகிற ஆட்கள் இருக்காங்க, எனக்கு டைமே இல்லை. நடந்த சம்பவம் நான் இதை பதிவு பண்ணுறேன். ஆஃபீஸில் என் கூட வேலை பார்த்த ஒருத்தவங்க, அவங்களுக்கு ஒரே பிரச்சனை, ஒரு 1 கோடி ரூபா சொத்து அவங்க கைக்கு வரணும், வரல. அவங்க கூட பிறந்தவங்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை. அன்றைக்கி நாங்கள் உட்காந்து நானும் அவங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். பண்ணுங்கள் பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. ஆஃபீஸ் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கோம், ஒரு 2 நிமிஷம் ப்ரேயர் தான். அப்புறம் 1 வாரம் அவங்கள பார்க்கவே இல்லை, நானும் மறந்துட்டேன். அப்புறம் வந்து என்கிட்ட வந்து ஆஃபீஸில் வந்து சொல்கிறாங்க, எல்லாருமே கையெழுத்து போட்டு தந்துட்டாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸு, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அப்போது நம்மளோட விசுவாசம், நம்மளோட நம்பிக்கை, ஆண்டவர் நம்மளுக்கு செய்வார்னா நம்மளுக்கு மட்டும் இல்லை, தெரியாத ஆளுக்கு கூட ஜோமனா கூட ஆண்டவர் கிரியை செய்வார், அந்த இடத்துல பண்ண முடியும். அப்படி ஒரு வல்லமையுள்ள தேவனை தான் நம்ம கூட வச்சுருக்கோம். நம்ம எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு இப்படி செய்வாரா, நம்ம வாழ்க்கை மாறுமா, நம்மெல்லாம் பரலோகம் போவோமா அப்படின்னு நினச்சோம்னா கடைசி வரைக்கும் நம்ம பரலோகமே போக மாட்டோம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ கண்டு விசுவசிக்கிற ஆட்களை விட காணாமல் விசுவசிக்கிற ஆளுக்கு பேறு பெற்றவர்னு சொல்லியிருக்கார். ஆண்டவர் நம்மளாம் பார்த்ததில்ல, முகமுகமாக நம்மளை பார்த்ததில்ல. ஆண்டவரோட பேசியிருப்போம், பைபிள் வழியாக, பிரசங்கம் வழியாக, மற்ற எல்லா வழியாகவும் நம்ம பேசியிருந்திருப்போம், கேட்டிருந்திருப்போம். ஆனால் ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம என்றைக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமோ அன்றைக்கி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வந்துடுவார். தன்னை போல் அதிசயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நடந்துடும், அந்த டைம் லைனில் நடந்துடும். நான் நம்புகிறேன், இப்படி ஒரு பாவியவே உங்கள் முன்னாடி நிப்பாட்டி உங்களை பிரசங்கம் பண்ண கொடுத்துருக்காருன்னா, அப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க எல்லாருமே பைபிளை அட்டை படிச்சிருந்தவங்களாக தான் இருந்திருப்பீங்க. இப்படி ஒரு ஆளை உங்கள் முன்னாடி நிப்பாட்ட முடியும்னா உங்களுமே ஆட்கள்லாம் ஈஸியாக வந்துடலாம். இன்றைக்கி நம்ம மரித்து போனால் கூட பரலோகத்துக்கு போவேன்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். நான் பாவம் மன்னிப்பெல்லாம் பெற்றுக்கொண்டுட்டேன், என் வாழ்க்கை ஆண்டவருக்கு நேராக இருக்குது, ஆண்டவர் கண் என்னையை பார்க்குது, அவரோட கண் பார்வையிலே நான் இருக்கிறேன், அவரை விட்டு 1 இன்ச் கூட நான் விலக மாட்டேன் அப்படின்னு நம்ம நம்பணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஆண்டவர் சொல்லணும், அவன் பூமியில் ஒருத்தன் இருக்கான், அவன் எப்போ வந்தாலும் இங்கே தான் வருவான் அப்படின்னு சொல்லி நற்சாட்சி சொல்லணும் ஆண்டவர். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லோரும் வாழ முயற்சி பண்ணுவோம். சரி, கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு
வசனத்தை இந்த மூலமாக தந்திருக்கு கொடானை கொடி சோத்திரமப்பா. கர்த்தாவே, நாங்கள் எதற்கு இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டோம்? கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறதுக்கு இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ, ஆண்டவரோடு நான் தொடர்பில் இருக்க, அது மூலமாக நான் கர்த்தாவே நிச்சய தீபத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும். நான் கர்த்தாவே, மற்றும் இந்த இரவு நேரத்திலும் கர்த்தாவே இந்த கூடையை நீர் ஒழுங்குபடுத்தி செய்திருக்கே கொடானை கொடி சோத்திரமப்பா. கர்த்தாவே, மற்றும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை அனைவரையும் நீர் உற்று நோக்கம். நாங்கள் செய்யும் தவறையெல்லாம் கர்த்தாவே நீர் ஒரு சில மன்னித்தரலாம். ஆண்டவரே, இந்த ஹாலை விட்டு நாங்கள் செல்லும்போது கர்த்தாவே ஒரு புது மனுஷங்களாக திரும்பி செல்ல உம்முடைய வசனம் எங்களுக்குள்ள கிரியை செய்ய நீர் உதவி செய்தோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நாலு பேர்